வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கல்விதான் நமக்கான ஆயுதம். எந்த இடர் வந்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. பஹல்காம் தாக்குதல், 5 பயங்கரவாதிகளின் வீடுகள் இடித்து தரைமட்டம். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு, தமிழ்நாடு அரசு சார்பில் அஞ்சலி. பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் நிவாரணம், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும், அமைச்சர் கே.என். நேரு உறுதி. கல்விதான் நமக்கான ஆயுதம் என்றும் எந்த இடர் வந்தாலும் கல்வியை கைவிடக்கூடாது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றினார். அப்போது மாணவர்கள் மீதும் நான் முதல்வன் திட்டத்தின் மீதும் வைத்த நம்பிக்கை பலன் அளித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற சிவச்சந்திரன் அகில இந்திய அளவில் 23வது இடம் பெற்று சாதனை படைத்ததை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர், இந்தியாவில் எங்கு பணியாற்றினாலும் சமத்துவம், சமூக நீதி, நேர்மையை மனதில் வைத்து மக்களின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் என அறிவுரை வழங்கினார். தன்னம்பிக்கை உற்ற பேர் வச்சு 2022ஆம் ஆண்டு என்னுடைய பிறந்த நாள் அன்றுதான் அது தொடங்கி வைக்கப்பட்டது. நான் முதல்வன் என்கிற திட்டம். உங்க மேலையும் இந்த திட்டத்து மேலையும் நாங்க வச்ச நம்பிக்கை பலனளிச்சிருக்கு என்ற செய்தியை பார்க்கும்போது மகிழ்ச்சியோடு பெருமையோடு நீங்கள்லாம் எப்படி ஒரு பூரிப்போட புலங்காகித உணர்வு கலந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் இந்த நிகழ்ச்சியில மகிழ்ச்சியா கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். சாமானிய வீடுகள்ல பிறந்து சாமானியர்களாக நாளை வரலாற்று எழுத போறவங்களா வந்திருக்கீங்களே, வளர்ந்திருக்கிறீங்க. உங்களை பாராட்டுறது தான் திராவிட இயக்கத்தோட வழிவந்திருக்கக்கூடிய எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. கல்விதான் நமக்கு ஆயுதம். எந்த இடர் வந்தாலும் கல்வியை மட்டும் நாம் விட்டு விடக்கூடாது. அதனால்தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தோம். அதை தொடர்ந்து புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி கனவு திட்டம், சிகரம் தொடு திட்டம், உயர்வுக்கு படிக்கின்ற அந்த திட்டம், இப்படி ஏராளமான திட்டங்களை தொடங்கி கல்வியை கொடுத்து நான் முதல்வன் போன்ற திட்டங்களால அப்ஸ்கில் பண்ணி பெரிய பெரிய நிறுவனங்கள்ல நம்ம வீட்டு பசங்க பிளேஸ்மெண்ட் ஆகிற அதை பார்க்கிற போது நமக்கெல்லாம் அதை பார்த்து பூரிப்படைகிறோம். தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு அறிவு முகம் இருக்கு. ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ் தமிழ்நாட்டு கேடரா இருந்தா அவங்களுக்கு மதிப்பே தனி. அதுவும் அவங்க தமிழ்நாட்டுக்காரங்களாக இருந்தா இன்னும் மதிப்பு கூட ஆயிடும். பஹல்காம் தாக்குதலில் ஏற்பட்ட 5 பயங்கரவாதிகளின் வீடுகள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் 26 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்தியா, பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் பஹல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்த 5 பயங்கரவாதிகளின் வீடுகள் இடிக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கிடையே காஷ்மீரில் முக்கிய வனப்பகுதிகளில் வீடு வீடாக சோதனை நடத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பலனாக லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகளுக்கு உதவியாக செயல்பட்ட 2 பேர் பிடிபட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு வாட்டிகனில் இன்று நடைபெறுகிறது. கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் கடந்த 21ஆம் தேதி காலமானார். அவரது மறைவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப் உள்ளிட்ட உலக தலைவர்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தனர். அவரது மறைவை ஒட்டி பல்வேறு நாடுகளும் துக்கம் அனுசரித்து வருகிறது. போப் பிரான்சின் உடல் அவர் வசித்து வந்த சாந்தா மார்த்தா இல்லத்தில் இருந்து கடந்த புதனன்று ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வாட்டிகனில் உள்ள புனித பீட்டர் பேராலய சதுக்கத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்த 50 நாடுகளின் தலைவர்கள் உட்பட
130க்கும் மேற்பட்ட குழுவினர் வாட்டிகனின் செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்துக்கு வருகை தர உள்ளனர். இதைத் தொடர்ந்து நேற்று போப் பிரான்சிஸ் உடலுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் சாமு நாசர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இனிகோ இருதயராஜ் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மேலும் அமெரிக்க அதிபர் டிரம்ப், அர்ஜென்டினா அதிபர் ஜேவியர் மிலே, உக்ரைன் அதிபர் விளாடிமிர் புதின், ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் மறைந்த போப் பிரான்சிஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இன்று போப் பிரான்சிஸ் உடலுக்கு செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து புனித மேரி மேஜர் பசிலிகா பேராலயத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவரும் இயற்கையின் சீற்றத்தால் இந்த தினம் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த பிரிவுகளை கேட்டறிந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அதன் தளபதி அவர்கள் சிறுபான்மைத்துறை அமைச்சராக இன்னையும் சட்டமன்ற உறுப்பினராக பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கஞ்சநாயக்கன்பட்டி கிராமத்தில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா 27 ஆண்டுகளுக்கு பின் வெள்ளி அன்று நடைபெற்றது. இந்த திருவிழாவில் 18 கிராமங்களை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் திருக்கல்யாண நிகழ்ச்சியான சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக கொண்டு சென்ற போது எதிர்பாராத விதமாக பட்டாசு வெடித்து சிதறியதில் செல்வராஜ், தமிழ்செல்வன், கார்த்தி ஆகிய 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் பலர் காயமடைந்தனர். இந்நிலையில் பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த 3 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று அன்னவாசல் ஜல்லிக்கட்டில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படுமா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு, அன்னவாசல் ஜல்லிக்கட்டில் தற்காலிகமாக டேங்கர் மூலம் குடிநீர் வழங்கப்பட உள்ளதாக உறுதியளித்தார். அங்கே இப்போ அந்த திடலில் தாங்கள் சொன்னது போல தேர் திருவிழா, மாசிமக திருவிழா, பூச்சிறுதல் எல்லாமே நடக்கும். ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமல்ல, எல்லா திருவிழாக்களும் தொடர்ந்து நடக்கும். அதனால் அந்த பகுதியில் அது மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் வடகாடு என்ற பகுதி கிராம மக்கள் வசிக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த கம்பைண்டாக இந்த கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். அதனால் அந்த குடிநீர் தொட்டி என்பது அங்கே அவசியமான ஒன்று என்பதை மாண்புமிகு அமைச்சர் கவனத்திற்கு பேரவைத் தலைவராக கொண்டு வந்து அதோடு சேர்த்து அந்த வடகாடு பகுதிக்கு அந்த தடுப்புச் சுவர் அமைச்சு அந்த பாதையும் அந்த செல்லக்கூடிய சாலையும் அதை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டு சொல்கிறேன். சமீபத்தில் பேரூராட்சி செயலாளர் கூட இயக்குனர் கூட அங்கே ஆய்வு செய்துவிட்டு அறிக்கை அனுப்பியிருக்கிறார் என்பதை மாண்புமிகு அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வருகிறார். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவசியம் தேவை ஏற்படும் என்று சொன்னால் மேல்நிலை நீர்த்தொக்கு தொட்டி கட்டுவதிலே ஒன்றும் மாறுபாடான கருத்தல்ல. சம்பு வேண்டும் என்று கேட்டீர்கள். அதையும் உரிய முறையில் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த சம்பு கட்டுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் முன்னாள் தலைவராக பணியாற்றிய கஸ்தூரி ரங்கன் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டசபையின் இன்றைய நிகழ்வு தொடங்கியதும் சபாநாயகர் அப்பாவு இரங்கல் தீர்மானம் வாசித்தார். அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். முனைவர் கே. கஸ்தூரி ரங்கன், இஸ்ரோ முன்னாள் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து இஸ்ரோ முன்னாள் தலைவர் முனைவர் கே. கஸ்தூரி ரங்கன் அவர்கள் 25/4/2025 அன்று மறைவுற்ற செய்தி எழுதி இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது. விண்வெளி ஆய்வில் இந்தியா மிக பெரும் உயர்வை அடைவதற்கு வித்திடும் வகையில் பணியாற்றிய முனைவர் கே. கஸ்தூரி ரங்கன் அவர்கள் மிகச்சிறந்த அறிவியலாளராக திகழ்ந்து திட்டக்குழு உறுப்பினர், டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வேந்தர் உள்ளிட்ட பல உயரிய பொறுப்புகளை வைத்தவர். மேலும் 2003-2009 ஆண்டுகளில் மாநிலங்களவை உறுப்பினராக சிறப்புற பணியாற்றியவர். பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் பத்ம விபூஷன் ஆகிய உயரிய விருதுகளை பெற்ற பெருமைக்குரியவர். அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர், அறிவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. பயங்கரவாதத்தை ஒடுக்க அனைத்து கட்சிகளும் ஒன்றிய அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
கடந்த 22ஆம் தேதி அன்று காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் நாட்டு மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் பிரதமர் மோடி தீவிரவாதத்திற்கு எதிராக விடுத்த அறிவிப்புகளும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நடவடிக்கைகள் எடுத்து வருவதும் மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மக்களின் நலன், நாட்டின் பாதுகாப்பு ஆகியவற்றில் எந்தவித எதிர்மறையான அரசியலுக்கும் இடம் கொடுக்காமல் நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் மற்றும் அனைத்து அரசியல் கட்சியினரும் ஒன்றிய அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். NLC-யால் பாதிப்பு ஏற்பட்டது உறுதியானால் அந்த நிறுவனத்தை வெளியேற்ற வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கடலூர் மாவட்டத்தில் NLC நிறுவனத்தின் நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் மின் நிலையங்கள் அமைந்துள்ள பகுதிகளில் நிலத்தடி நீர் மற்றும் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீரில் இயல்பை விட 115 மடங்கு கூடுதலாக பாதரசம் கலந்திருப்பது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. NLC நிறுவனத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளால் அப்பகுதியில் மனிதர்கள் வாழ முடியாத நிலை உருவாகியுள்ள சூழலில் மக்களை காக்க ஒன்றிய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்காதது கவலை அளிப்பதாக வேதனை தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தால் நடத்தப்பட்ட ஆய்வில் வானதிராயபுரம் பகுதியில் அனுமதிக்கப்பட்டதை விட 62 மடங்கும், பக்கிங்காம் கால்வாய் பகுதியில் அதிக அளவாக 115 மடங்கும் கூடுதலாக பாதரசம் இருப்பது தெரிய வந்துள்ளது. இதனால் 90% வீடுகளில் வசிக்கும் ஒருவருக்கு சிறுநீரகம், தோல் நோய், மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதும் உறுதியாகி இருந்தது. அவை இப்போது இந்த ஆய்வின் மூலம் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் தொண்டு நிறுவனங்கள், தமிழ்நாடு அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் NLC-யால் பெரும் தீமைகள் ஏற்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இவற்றில் நம்பிக்கை இல்லை என்றால் சென்னை IIT மூலம் கூட தமிழக அரசு மீண்டும் ஒருமுறை ஆய்வு நடத்தி கொள்ளலாம் என்றும், அந்த ஆய்விலும் NLC-யால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டால் அதன் அடிப்படையில் அந்த நிறுவனத்தை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று தமிழக அரசை அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அரசு வகுத்துள்ள விதிமுறைகள் அடிப்படையில் பள்ளி வாகனங்கள் அனைத்தும் இயங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளி வாகனங்களில் அரசு வகுத்துள்ள அனைத்து விதிமுறைகளும் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரகுமான் நேரடி ஆய்வு மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வகுத்துள்ள விதிமுறைகளின் அடிப்படையில் உதவி ஓட்டுநர் உடல்நிலை, கண் பரிசோதனை, முதலுதவி பெட்டி, அவசர கால வழி மற்றும் தீயணைப்பு கருவி ஆகியவை பேருந்தில் வைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனைத்து விதிமுறைகளும் சரிவர இல்லாத வாகனங்கள் மற்றும் தற்பொழுது பணிமனையில் உள்ள வாகனங்கள் ஆகியவை வரும் 10 நாட்களுக்குள் சரி செய்யப்பட்டு மாவட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் அனுமதி பெற வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு பல்வேறு மாவட்டங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் உள்ள பஹல்காமின் மேல் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது தீவிரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். 3 பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 29 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 10ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து மௌன பேரணி நடைபெற்றது. காரைக்கால் நகர தலைவர் ராஜ்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த மௌன பேரணியில் 100க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த கொடூரமான செயலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் மீதும் தீவிரவாதத்தை தூண்டிய பாகிஸ்தான் மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்தனர். அதேபோல் விழுப்புரம் மாவட்டம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு சார்பில் வழக்கறிஞர்கள் மௌன அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தை புறக்கணித்து தீவிரவாத நடவடிக்கைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுபோன்ற தொடர் நடவடிக்கைகள் நடக்காமல் இருக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.
அதேபோல் தர்மபுரம் ஞானபுரீஸ்வரர் ஆலயத்தில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி தர்மபுர ஆதீனம் சார்பில் மோட்ச தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி மற்றும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து தேவாரத்தில் அப்பர் சுவாமிகள் அருளிய மோட்சம் தரும் 10 பாடல்களை சிவனடியார்கள், ஆதீன கட்டளை தம்புரான் சுவாமிகள், வேத சிவகாம பாடசாலை மாணவர்கள், பொதுமக்கள், பக்தர்கள் என கூட்டாக பாராயணம் செய்தனர். வேலூர் மாவட்டம் ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் காஷ்மீரி தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட 26 பேரின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டியும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டியும் வேத மந்திரங்கள் முழங்க மோட்ச தீபம் ஏற்றப்பட்டது. பின்னர் பொதுமக்களும் இறந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடைய வேண்டி மலர் தூவி வழிபாடு செய்தனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஒன்றிய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி மாநிலம் கோரிமேடு பகுதியில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக நேற்று மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் சிலர் மிரட்டல் விடுத்துள்ளனர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த தன்வந்திரி நகர காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். தீவிர சோதனைக்கு பின்னரே இவை போலி என்பது தெரிய வந்தது. அதனை அடுத்து மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த மர்ம நபர்களை சைபர் கிரைம் உதவியுடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தொடர்ந்து புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், முதலமைச்சர் ரங்கசாமி வீடு, தீயணைப்பு துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள், நட்சத்திர தங்கும் விடுதிகள், உணவகங்கள் என கடந்த 2 வாரங்களாக தொடர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவலாங்காடு ரயில் தண்டவாளத்தின் இணைப்புகளை பிரித்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலாங்காடு ரயில் நிலையம் அருகில் அரிச்சந்திரபுரம் என்ற இடத்தில் அதிவிரைவு ரயில்கள் செல்லக்கூடிய தண்டவாளத்தில் இருந்து பிரிந்து செல்லக்கூடிய சில முக்கிய இணைப்பு பகுதிகள் உள்ளது. இந்நிலையில் ரயில்கள் பிரிந்து செல்லாதவாறு இணைப்பில் இருந்த 2 இரும்பு பகுதிகளை மர்ம நபர்கள் சிலர் நள்ளிரவில் எடுத்து சென்றுள்ளனர். இது குறித்து ரயில்வே ஊழியர்கள் கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் மோப்பநாய் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிக்னல் பிரிவில் வேலை செய்யும் ரயில்வே ஊழியர்கள் இந்த தண்டவாளத்தில் நடைபெற்ற இந்த சம்பவத்தை உரிய நேரத்தில் கண்டுபிடித்ததால் பேர் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மனநலம் பாதிக்கப்பட்ட நபரை உறவினர்கள் சிலர் கடுமையாக தாக்கும் காட்சிகள் இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி மாவட்டம் காடுசெட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த மல்லப்பன் தாய், தந்தை, சகோதரர்கள் இறந்த நிலையில் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அவரது தம்பி மனைவி அதே பகுதியை சேர்ந்த மற்றொருவருடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை அறிந்த மல்லப்பன் அப்பெண்ணிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதனை அடுத்து மல்லி என்ற பெண் அவரை கம்பத்தில் கட்டி வைத்து கடுமையாக தாக்கியுள்ளார். இது குறித்து பஞ்சப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என பாதிக்கப்பட்டோர் தரப்பில் கூறப்படுகிறது. இதற்கிடையில் மல்லப்பன் தாக்கப்பட்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக ஆளுநரின் அரசியல் சாசன விரோத போக்கை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு ஆளுநரின் அரசியல் சாசன விரோத போக்கை கையாண்டு வருவதாகவும் மக்கள் ஆட்சியின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுவதாக சில குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்நிலையில் ஆளுநரின் போக்கை கண்டித்து திருப்பூர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் குமரன் சிலை முன்பாக கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதேபோல் வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் லதா தலைமையில் தமிழக ஆளுநரின் அரசியல் சாசன விரோத நடவடிக்கையை கண்டித்து கருப்பு கொடியுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரசாயனம் பயன்படுத்தி விற்பனை செய்யப்பட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாம்பழங்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் நகர பகுதிகளில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழங்கள் விற்பனை செய்யப்படுவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான குழுவினர் 10க்கும் மேற்பட்ட கடைகளில் திடீர் தணிக்கையில் ஈடுபட்டனர். அதில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாம்பழங்களை பறிமுதல் செய்தனர். இதில் எத்திலின்
ரைப்பனர் என்ற வேதிய பொருள் கலக்கப்பட்டிருப்பதாக ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவை விமான நிலையம் வந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வருகின்ற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான கருத்தரங்கு கூட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கோவையில் 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழக தலைவரும் நடிகருமான விஜய் கோவைக்கு வருகை தந்துள்ளார். அங்கு அவருக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த முகவர்கள் கூட்டத்தில் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல் மற்றும் சேலம் ஆகிய 7 மாவட்டத்தை சேர்ந்த 16,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்கள் பங்கேற்கின்றனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று தங்கம் விலை குறைந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 24 ரூபாய் குறைந்து 72,016 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 3 ரூபாய் குறைந்து 9,002 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 110 ரூபாய் 90 காசுக்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,10,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நியூஜெர்சி மாகாண காட்டுத்தீ விபத்திற்கு காரணமான வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அமெரிக்காவின் நியூஜெர்சி மாகாணத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு பயங்கர காட்டுத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. அதன் கடும் புகை காரணமாக தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதுடன் அப்பகுதியில் இருந்த 5,000க்கும் மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் காட்டு தீயால் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் 25,000க்கும் மேற்பட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. 3 நாட்களாக தொடரும் காட்டு தீ விபத்தில் 50% தீயை தீயணைப்பு துறையினர் கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இதற்கிடையில் இந்த விபத்திற்கு காரணமான ஜோசப் என்ற வாலிபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்விதான் நமக்கான ஆயுதம். எந்த இடர் வந்தாலும் கல்வியை கைவிடக் கூடாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. பஹல்காம் தாக்குதல் 5 பயங்கரவாதிகளின் வீடுகள் இடித்து தரைமட்டம். கத்தோலிக்க திருச்சபை தலைவர் போப் பிரான்சிஸ் இறுதி சடங்கு. தமிழ்நாடு அரசு சார்பில் அஞ்சலி. பட்டாசு வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் நிவாரணம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடங்களில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரப்படும். அமைச்சர் கே.என். நேரு உறுதி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.